விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தெலுங்கானாவில் 9400 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தவறு செய்ய மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உரை. தமிழ்நாட்டில் 65 போதைப்பொருள் தடுப்பு படைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அறிவிப்பு. மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயலாற்ற வாழ்த்துகிறேன். பதவியேற்ற முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து. அன்பான வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். கேரளாவில் புதிய முதலமைச்சர் யார் என்பதில் காங்கிரஸ் கட்சிக்குள் இழுபறி நீடிப்பு. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தெலுங்கானாவில் 9400 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி 3 மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி இன்று கர்நாடகா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் சென்றார். அங்கு 9400 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். ஐதராபாத் பானாஜி பொருளாதார வழித்தடத்தில் குடபெல்லூரிலிருந்து மஹபூப் நகர் வரை ரூபாய் 3175 கோடி மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள நெடுஞ்சாலை பணி, ஜகிராபாத்தில் ரூபாய் 2350 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ள தொழில் பூங்கா போன்றவற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். வாராங்கலில் ரூபாய் 1700 கோடியில் அமைக்கப்பட்ட மெகா ஜவுளி பூங்காவை திறந்து வைக்கிறார். மேலும் ஐதராபாத் சிந்து மருத்துவமனையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தெலுங்கானா பயணத்தை நிறைவு செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவே குஜராத் செல்கிறார். அவர் நாளை குஜராத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் நடைபெறும் சோம்நாத் அம்ருத் மோட்சவ விழாவில் பங்கேற்கிறார். தவறு செய்ய மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன் என்று பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் சி ஜோசப் விஜய் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சினிமாவில் கஷ்டப்பட்டு வெற்றி பெற வேண்டுமென இருந்த சாதாரண உதவி இயக்குநருக்கு பிறந்த பிள்ளைதான் நான் என்றும், வறுமை பசி எனக்கும் தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் கிடையாது. உங்களில் ஒருவன், உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி மாதிரிதான் நான் உணர்கிறேன். நீங்களும் அப்படி நினைப்பதால் தான் என்னை இங்கு நிற்க வைத்தீர்கள் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் நிதிநிலை மோசமாக உள்ளது. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டின் கடனாக உள்ளது என்றார். தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துள்ளார்கள். என்ன இருக்கு ஏது இல்லை என்பதை உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும் எனவும், அதனை வெள்ளை அறிக்கையாக வெளியிட உள்ளேன். அதன் பின்னர் முன்னைக்கு செல்ல உள்ளேன் என்றும், ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதிகளில் முழு கவனம் செலுத்துவேன் என்றும், மக்கள் பணத்தில் ஒரு பைசாவும் தொடமாட்டேன் என்றார். விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விடமாட்டான். என் கூட இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நாம் ஜெயித்து விட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்து விடலாம் என நினைப்பவர்கள் இப்பவே சென்று விடுங்கள் என்றும், இங்கு ஒரே பவர் சென்டர் தான் என்றும் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 65 போதைப்பொருள் தடுப்பு படைகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக தாவேக தலைவர் சி ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் கடந்த 5 நாட்களாக நொடிக்கு நொடி நடந்து வந்த அரசியல் பரபரப்பு முடிவிற்கு வந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய விஜய் அடுத்து 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து அசத்தியிருக்கிறார். அவரது பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சராக பதவியேற்ற சி ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி முதலாவதாக
500 யூனிட் வரை பயன்படுத்தும் மின் நுகர்வோர்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை மூலம் மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். இதனையடுத்து 3வது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்ற கோப்பில் கையெழுத்திட்டார். அதில் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 என்ற விதத்தில் 37 காவல் நிலையங்களிலும் 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 என்ற வீதத்தில் 28 காவல் நிலையங்களிலும் என மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு படைகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் முன்னிறுத்தி சிறப்பாக செயலாற்ற வாழ்த்துகிறேன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி ஜோசப் விஜய் இன்று காலை 10:15 மணியளவில் பதவியேற்றார். தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகம் வந்த முதலமைச்சர் விஜய் முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அரசின் கோப்புகளில் கையெழுத்திட்டார். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி ஜோசப் விஜய்க்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் முன்னிறுத்தி சிறப்பாக செயலாற்ற வாழ்த்துகிறேன் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அன்பான வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் அவரது பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய நல்வாழ்த்துக்கள் என்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்திற்கு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயும் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு அன்பான வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழக மக்களின் நலனும் முன்னேற்றமே எங்களின் ஒரே குறிக்கோள் என்றும் தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்காக மத்திய அரசின் முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என எதிர்நோக்குகிறோம் என்றும் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கேரளாவில் புதிய முதலமைச்சர் யார் என்பதில் காங்கிரஸ் கட்சிக்குள் இழுபறி நீடித்து வருகிறது. கேரள மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடதுசாரி கூட்டணி ஆட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 140 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களை கைப்பற்றியது. காங்கிரஸ் மட்டும் 63 தொகுதிகளில் தனி பெரும் வெற்றி பெற்றது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை காங்கிரஸ் கைப்பற்றினாலும் முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வதில் இழுபறி நிலவி வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், கேரள எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன் மற்றும் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோருடைய முதலமைச்சர் பதவியை பிடிப்பதில் கடும் போட்டி நிலவி வருகிறது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டார். மே 7ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின், துணை தலைவராக கே.ஏ. நேரு, திமுக கொறடாவாக ஈவா வேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் மலர் தூவி மரியாதை செய்தார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக தவிக தலைவர் சி ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றார். தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகம் வந்த முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலுக்கு வந்தார். அங்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்தார். அதன் பின்னர் பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்
மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி இல்லை என்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதே சரியாக இருக்கும் என்று தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக தவிக தலைவர் ஜோசப் விஜய் இன்று காலை 10:15 மணியளவில் பதவியேற்றார். தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகம் வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அரசின் கோப்புகளில் கையெழுத்திட்டார். இந்நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். மேலும் திமுக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் நிதி நெருக்கடிகளையும் பேரிடர்களையும் திறம்பட கையாண்டு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு கொண்டு சென்றார் என்றும், அவரை சான்றாக கொண்டு மாநிலத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட உச்ச வரம்புக்குள்ளேயே இருப்பதை உணர்ந்து தலைவர் சுட்டிக்காட்டி இருப்பதை போல நிதி இல்லை என்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதே சரியாக இருக்கும் என்றும் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகே கச்சேரி தெரு, இரட்டை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியின் இணை செயலாளர் புலவேந்திரன் தலைமையில் தவிகவினர் பங்கேற்று தவிக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராகனதை வரவேற்கும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி மெகராஜுதீன், ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார், நகர செயலாளர் அஜித்குமார், மாவட்ட சமூக ஊடக பிரிவு அமைப்பாளர் மான்சி, ஒன்றிய இணை செயலாளர் உலகநாதன், மாவட்ட நிர்வாகி கென்னடி, மணிபாரதி, அன்பு செழியன், மாவட்ட சமூக ஊடகம் ராம் அரவிந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த கோட்டூரில் டெல்டா விவசாய மன்றம் சார்பில் விவசாயிகள் மன்ற தலைவர் கண்ணன் தலைமையில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு தவிக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதை வரவேற்கும் விதமாக கோட்டூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாயிகள் மன்ற தலைவர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முழுமையாக நிறைவேற்றினால் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் விஜயை ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். மேலும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மன்ற தலைவர் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய தவிக சார்பில் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பஜார் வீதியில் தவிக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்கும் விதமாக தவிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தவிக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் தெற்கு செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து இலக்கியாப்பட்டி முனியப்பன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த கட்டிமேடு பள்ளிவாசல், கட்டிமேடு, கடைத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய இணை செயலாளர் கௌதம் தலைமையில் தவிகவினர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த செய்துள்ள மீரான், ஹஜ் முகமது, தினேஷ், கருணாகரன், கதிரேசன் ஆகியோர்
தமிழக வெற்றி கழகத்தின் தங்களை இணைத்துக் கொண்டனர். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர செயலாளர் மதன்குமார் ஏற்பாட்டில் 10வது வார்டில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் முதல் அமைச்சரானதை வரவேற்கும் விதமாகவும் நல்லாட்சி தொடரவும் காளியம்மனுக்கு 1008 தேங்காய் உடைத்தும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தும் தாவேகாவினர் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள நடைபாதை வியாபாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பொது மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் கிருஷ்ணபுரம் பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்கும் விதமாக தாவேகாவின் கடைநல்லூர் ஆறுமுகம் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் மேலதாள வாத்தியங்களுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதேபோன்று தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நல்லாட்சி தொடர தமிழக வெற்றி கழகத்தினர் சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர், டிவிஎஸ் கார்னர் மற்றும் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்பும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை கீழ்கட்டளையில் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்கும் விதமாக மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காமாட்சி ஆகியோர் ஏற்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கீழ்கட்டளை பகுதி நிர்வாகி டிஜே தனுஷ் அஜய் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் அசைவ விருந்து வழங்கினர். தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரானதை வரவேற்கும் விதமாக ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் எம்கே என்டர்பிரைசஸின் டாக்டர் ராஜசேகர் தாவேகா கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். இதனை வரவேற்கும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் எம்கே என்டர்பிரைசஸின் டாக்டர் ராஜசேகர் மற்றும் கோமதி டாக்டர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் எம்கே என்டர்பிரைசஸின் டாக்டர் ராஜசேகர் பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் பெண்களுக்கான இலவச பேருந்து வசதி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் தமிழக மக்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்வார் என்ற நம்பிக்கையில் மக்கள் உள்ளனர் என்றும் எம்கே என்டர்பிரைசஸின் டாக்டர் ராஜசேகர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இம்ரான் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்கும் விதமாக பாலக்காடு மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் திரையரங்கு ஒன்றில் முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வை நேரலை செய்து கேரள விஜய் ரசிகர்கள் கொண்டாடினர். பிரபல திரைப்பட நடிகரும் தமிழக முதலமைச்சருமான விஜய்க்கு தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவிலும் அதிக அளவில் ரசிகர்கள் உள்ளனர். இந்நிலையில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கேரள விஜய் ரசிகர்களும் தமிழகத்தில் தேர்தல் பணியாற்றினார். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்கும் விதமாக தமிழகத்தில் உள்ள விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களிலும் விஜய் ரசிகர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் சுல்தான்பேட்டை பகுதியில் பிரியதர்ஷினி சாலையில் உள்ள பிரபல திரையரங்கில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை நிகழ்வை நேரலை செய்து கேரள விஜய் ரசிகர்கள் கொண்டாடினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரானதும் தீச்சட்டி ஏந்தி நேர்த்தி கடனை செலுத்துவதாக தாவேகாவினர் வேண்டியிருந்த நிலையில் பெரிய பாலத்தம்மன் அமைந்துள்ள ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலில் தமிழக வெற்றி கழகத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தடைகளை தகர்த்தெறிந்து தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரானதும் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலில் தீச்சட்டி ஏந்துவதாக
தமிழக வெற்றி கழகத்தினர் பிரார்த்தனை செய்தனர். அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலில் தமிழக வெற்றி கழகத்தினர் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்தும் நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் எல்லாபுர கிழக்கு ஒன்றிய மகளிரணி நிர்வாகி அஞ்சலி சந்துரு ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விமல்குமார் தலைமை தாங்கினார். சி கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலில் தீச்சட்டி ஏந்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சியில் கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் நாகராஜன், ஒன்றிய நிர்வாகிகள் அன்பு, ராஜ்குமார், சந்தோஷ், ஜெய்கர், நிதிஷ், விக்ரம், கோவர்தன், விக்கி, அருள், மணிகண்டன், கிளை நிர்வாகிகள் வினோத் குமார் மற்றும் பாஸ்கர், கார்த்திக், ராஜா, மதன், வினோத், வேல், முகேஷ், பரத், மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணல், செங்கல், ஜல்லி, கம்பி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவிக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மே தின பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தஞ்சையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு பணியிட விபத்து நிவாரண உதவித்தொகை 6 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இயற்கை மரண உதவித்தொகை 50,000 1 லட்சமாக உயர்த்த வேண்டும், திருமண உதவித்தொகை 20,000 ரூபாய் 50,000 உயர்த்தி வழங்க வேண்டும், மணல், செங்கல், ஜல்லி, கம்பி, சாண்ட், பி சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றி கழக அரசு கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. குன்றத்தூரில் செயல்படும் தனியார் பள்ளியில் சேக்கிழார் தையல் கலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட தனியார் பள்ளியில் சேக்கிழார் தையல் கலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமை செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார். முகாமில் பங்கேற்ற மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் தையல் கலைஞர்கள் சங்க தலைவர் சிவகுமார், செயலாளர் பழனி மற்றும் பொருளாளர் மகாலிங்கம், மருத்துவமனை முகாம் அமைப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தெலுங்கானாவில் 9,400 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தவறு செய்ய மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உரை. தமிழ்நாட்டில் 65 போதைப்பொருள் தடுப்பு படைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அறிவிப்பு. மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயலாற்ற வாழ்த்துகிறேன். பதவியேற்ற முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து. அன்பான வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். கேரளாவில் புதிய முதலமைச்சர் யார் என்பதில் காங்கிரஸ் கட்சிக்குள் இழுபறி நீடிப்பு. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.